ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Vermicelli கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கோதுமை சேமியா உப்புமா தான் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த உப்புமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம், அதாவது ஒரு சின்னதாக இருக்கிற பெரிய வெங்காயம், கொஞ்சம் கேரட், பீன்ஸு, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு அரை தக்காளி, அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாவை நான் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த வெர்மிசெல்லி தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது பேம்பினோ வெர்மிசெல்லி. இது கோதுமை வெர்மிசெல்லி, நல்லாயிருக்கும். நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ 2 கப்பை வந்து நீங்கள் லேசாக ஒரு மிதமான தீ வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணும் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த சேமியா வந்து ஹீட் ஆனால் போதும். ஸோ இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பிளேட்டில் வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ திரும்ப அதே கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடணும். இப்போ வந்து நான் அந்த நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி வந்து தனியாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த உப்புமாக்கு. நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அப்புறம் வந்து நறுக்குன பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகாவோட காரத்தை நீங்கள் வந்து வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம். நான் வந்து ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்புமாக்கு. நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அதாவது வந்து சின்னதாக இருக்கிற பெரிய வெங்காயம். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தக்காளி சேர்க்கணும் இல்லை, ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கிட்டா போதும். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் வந்து தேவையான அளவு காய்கறி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட் பீன்ஸ் மட்டும்தான், பொடியாக நறுக்குன கேரட் பீன்ஸை மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருந்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டும் பீன்ஸும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஓரளவு வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் சேமியா எடுத்துருந்தோம்னா 1.5 கப் இல்லைன்னா 1.25 கப்பு கூட தண்ணி போதும். நான் வந்து 2 கப் எடுத்ததுனால நான் வந்து 3 கப் போட்டிருக்கேன். 3 இல்லைன்னா 3.25 அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துடலாம். சேமியா சேர்த்துட்டு நல்லா கிளறாமல் மேலாட்டமாக கிளறுங்க. ஏன்னா நல்லா கிளர்ந்து விட்டிங்கன்னா அந்த சேமியாலாம் உடஞ்சி போயிடும். நல்லா கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வெத்திருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மரில் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து சேமியா வந்து கிச்சடி மாதிரி நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு திரும்ப சிம்மரில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம்மரில் வச்சுட்டேன். இப்போ பார்த்ததுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். நல்லா வந்து சேமியா உதிரியாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது நல்லா தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூப்பரான ரெசிபி. அட் சேம் டைம் டின்னருக்கும் வந்து நல்ல ரெசிபி இருக்கும். நல்லா இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.